டாக்டர் சுமந்த், அவர் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறார். ஆனாலும் விஜய் கொள்கை எதிரின்னு பிஜேபியை அறிவிச்சிருக்கிறார். இன்னமும் கூட ஹோப்ஃபுல்லாக நாம் தமிழர் பற்றியும் விஜய் பற்றியும் அவர் சொல்றதுல காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? காரணம் ரொம்ப சிம்பிள். இந்த நரேட்டிவ் அப்படிங்கிறது திமுகவை தோற்கடிக்க விரும்பக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படை பிரின்சிபல்ல அவர் போறார். நமக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு ஒரு பொது எதிரி, நமக்கு ஒரு பொது நோக்கம் இருக்கிறது, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அதை விரும்புகிற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அதுக்காக தான் ஒரு ஒரு பிரதான எதிர்கட்சி, பெரிய கட்சியினுடைய ஒரு தலைவர், எதிர்கட்சி தலைவர் வெளிப்படையா போய் நாம் தமிழர் வந்தாலும் வரவேற்குவோம், டிவிக்கு வந்தாலும் வரவேற்போம் அப்படிங்கிறத கூறும் காரணமே இதுதான். ஒன்று, வலுவான கூட்டணியாக இருந்தால் அது திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும், அதுல மாற்று கருத்து இல்லை. அதற்கு இந்த கட்சிகள் ஓரளவுக்கு வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது பிரம்மாண்ட விஜயோட வாக்கு வங்கி என்னன்னு யாருக்கும் தெரியாது. பட் திரு சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி என்னன்னு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் இந்த பொது லட்சியம்னா யாருக்கு இது பொது லட்சியம்? இந்த எதிர்கட்சிகள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பொது லட்சியத்தை நாம் அடைய முடியும். பிராக்டிகலா சாத்தியமா? இது ஒரு உட்டோப்பியா இல்லையா? எல்லாரும் சேர்ந்து திமுகவை எதிர்க்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும். ஆங்கிலத்துல பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் த பாசிபிள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. எதுவுமே நடக்க முடியாத ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அல்ல. இன்னும் 8 மாத காலம் இருக்கிறது. ஸோ பல விஷயங்கள் மாறலாம். திமுகக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் அதிகரிக்கலாம். இல்ல திமுக மக்களை கவரக்கூடிய திட்டங்கள் சில ஏதோ அறிவிச்சு ஆன்டி இன்கம்பன்சியை குறைக்க முயற்சிக்கலாம். ஸோ ஒரு 8 மந்த்ஸுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கும்போது நிச்சயமா அவர் சொல்றதுல திரு எடப்பாடி அவர்கள் சொன்ன 2 விஷயத்தும் நான் முழுமையா ஏத்துக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் டிஸ்அக்ரி. திரு டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் தாங்க இருக்கிறார். அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார், தேசிய ஜனநாயக கூட்டணி நான் ஏற்கனவே இருக்கிற அதிமுக தான் இப்போ சேர்ந்திருக்குதுங்கிறார். ஸோ அதனால திரு டிடிவி தினகரன் அவர்களும் அமமுகவும் உறுதியாக இந்த கூட்டணிக்கு அவசியம். சென்ற முறை 21 என்ன ஆச்சுன்னு பாத்தீங்க? 21 தொகுதிகளில் எப்படி அந்த வாக்குகளை பிளவுபட்டு அதனால் எவ்வளவு தொகுதிகளில் அதிமுக தோல்வி அடைந்ததுங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஸோ அந்த வாக்கு வங்கியிலிருந்து கொஞ்சம் சரிவு ஏற்பட்டிருந்தாலும் திரு டிடிவி அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களினுடைய வாக்குகள், பர்டிகுலரா தென் தமிழ்நாட்டில் அந்த வாக்குகளை கொண்டு இந்த கூட்டணிக்கு சேர்ப்பது இந்த கூட்டணிக்கு அவசியம். அது ஒரு இஷ்டம் இருந்தா வரட்டும்னு சொல்ற நிலைமையில அதிமுகவும் இல்லை. அதனாலதான் எனக்கு காலம் கனியட்டும் அப்படின்னு சொல்றது ஒரு இன்டைரக்ட் சிக்னலா இருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஓப்பனாவே சொல்லியிருக்கலாம். அவர் ஒரு தனி கட்சி நடத்திட்டு இருக்காரு. இப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்க, திரு ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி வைத்தால் என்ன சிச்சுவேஷன். ஆனால் டிடிவி தனி கட்சி ஏற்கனவே தானே வச்சிருக்கிறாரு. So why the hesitation in accepting TTV? அவர் அதிமுக என்று கூறவில்லை, அவர் அமமுகன்னு ஒரு தனி கட்சி நடத்திட்டு இருக்காரு. சோ அதுல என்ன பிரச்சனை? ஆனா டிடிவில ஹெசிடேஷன் குறைவாகவும் ஓபிஎஸ்ல அதிகமாகவும் இருக்கிறத பாக்குறோம். இல்ல திரு ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அந்த ஹெசிடேஷன் 100% கரெக்ட்டுங்க. திரு எடப்பாடி அவர்கள் சொல்வதில் எனக்கு எந்த விதமான ஒரு டிஃபரன்ஸே கிடையாது. திரு ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவர் இன்று வரை என்ன சொல்றாரு? அதிமுகவை யாரிடமிருந்து மீட்பு குழு தானே அது. யார்கிட்ட இருந்து மீட்க போறாரு சொல்லுங்க, அது பதில் சொல்லுங்க. முதல்ல எடப்பாடி மீட்க போறோம் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காரு, நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு, ரெட்டையில முடக்கணும்னு பாக்குறாரு. அவரை எப்படிங்க நீங்க போய் கூட்டணி வைக்க முடியும்? இல்ல நீங்க யூ லுக் அட் இட் பியூர்லி லாஜிக்கலி. இப்போ ஒரு வேளை நாளைக்கு ஓபிஎஸ் எல்லா நீதிமன்றத்துல எல்லா கேஸும் வித்ரா பண்றாரு, இந்த குழுவை கலைச்சிடுறாரு, அப்போ இட்ஸ் டிஃபரெண்ட். வேற ஒரு தனி கட்சி அமைக்கிறாரு, then it becomes a more difficult question. ஆனால் இன்றைய சூழல்ல இவர்களுக்கு எதிராக இவர்களுடைய சின்னத்தை முடக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் ஒரு போராட்டம் நடத்தி கொண்டு இந்த கட்சியை திரு எடப்பாடியிடமிருந்து மீட்பேன் என்று ஒரு குரல் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு நபரோட எப்படிங்க கூட்டணி வைக்க முடியும்? நீங்க கேட்கிற கேள்வியே how is it fair? ஓகே, நீங்க இவர் டிடிவியை பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. அவர் இந்த கூட்டணிக்கு அவசியம். திரு இபிஎஸ் அவர்கள் இல்ல இந்த கூட்டம், இந்த ஒரு வாரமா வர்ற கூட்டம் ரொம்ப அவருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் நிச்சயமா கொடுத்துருக்கும். ஆனால்
அதனால வந்து அவர் வந்து ரியாலிட்டியை தாண்டி வரக்கூடாது. ஏன்னா ரியாலிட்டி திமுகவுடைய பவர்ஃபுல் அலையன்ஸ், திமுகவுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு கூட்டம் நல்லா வருதுங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன். அவர் பேசுற பேச்சுக்கு நல்ல ரெசனன்ஸ் இருக்கு ஆடியன்ஸ்கிட்டேருந்து, மாற்று கருத்து இல்லை. பட் ரியாலிட்டி எதுவா இருந்தாலும் உங்களுக்கு யாரை கூட அழைத்து செல்ல முடியுமோ அவர்களை எல்லாம் சேர்த்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய நிர்பந்தம். இன்னைக்கு பாயிண்ட் டேக்கன் டாக்டர். திரு தனியரசு நாதாக்கா விஷயத்துல அவர் ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. தாவேக்காவிலையும் அவங்க சொன்னாலும் கூட ஏதோ ஒரு கணக்கு இல்லாம அவர் சொல்லுவாரா, ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாம சொல்லுவாரா, ஏதோ ஒரு சிக்னல் இல்லாம சொல்லக்கூடும் நினைக்கிறீங்களா? பப்ளிக் டிஸ்அப்ரூவல் இருந்தாலும் கூட அந்த அணிகள் இருந்து, அந்த கட்சிகள் இருந்து. இல்லையா, இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் தமிழ்நாட்டினுடைய ஒரு முதன்மையான வலிமையான மக்கள் பேராதரவை பெற்ற மகத்தான கட்சி. ஆனால் நேற்று ஆரம்பித்த நடிகர் விஜய் அதனுடைய தாவேக்கா வர வேண்டும் என்று விரும்புவதும் ஒரு ஒரு தத்துவத்தை, தமிழ் தேசிய தத்துவத்தை முதன்மையாக வைத்து ஒரு 8 விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விளங்கி வருகிற என் ஆருயிர் சகோதரர் சீமான் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பரவாயில்ல, மகிழ்ச்சி தான். ஆனால் அவங்க திமுகவை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாம் அனைவருக்கும் பொதுவான ஒரு எதிரி. ஆகவே பொதுவான எதிரியினுடைய அரசு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். சரி, யாரெல்லாம்? பாஜக ஏற்கனவே உங்களோட வந்துட்டாங்க, அப்போ 2 பேர் சேர்ந்தாச்சு. இன்னொரு 2 முனை இருக்கு. அது ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று தமிழக வெற்றி கழகம். அப்போ அந்த 2 பேரும் வரணும்னு சொல்றாங்க. பரவாயில்ல, இப்போ எல்லாருமே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று விரும்புறதுல எடப்பாடி சொல்றதுல மகிழ்ச்சி தான். ஆனால் அதுல திமுகவை வீழ்த்திவிட்டு அந்த இடத்திற்கு தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும், நான் தான் முதலமைச்சர் என்று எடப்பாடியார் சொல்லுகிறார். அதை எப்படி தமிழக வெற்றி கழகமும் விஜய் ஏற்பாங்க? விஜயனுடைய செயற்குழு, பொதுக்குழு, அவங்களுடைய பரப்புரை, தீர்மானம் எல்லாம் என்ன வருது? தமிழக வெற்றி கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும், அல்லது கூட்டணியை நாங்கள் ஏற்படுத்தி தேர்தலை சந்திப்போம், ஆனால் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்று அறிவித்துவிட்டு களத்துக்கு போய் அவர்கள் ஒரு முனையில பரப்புரையை தீவிரப்படுத்துற கூர்மையை பார்க்கிறோம். நேற்று கூட சேலத்தில் கூட்டத்தை பார்த்தோம். அதுல ஆதவ அர்ச்சனா சொல்றார், அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார். எடப்பாடியினுடைய அந்த கருத்தை ஏற்க மறுக்கிறார், நிராகரிக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஏன் விமர்சிக்கவில்லை என்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்பதற்கு அணியமாகிவிட்டார்கள். எடப்பாடியை நம்ப மாட்டார்கள். விஜயை நம்பி வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிற பொழுது நாங்கள் ஏன் அதிமுகவோடு தேர்தல் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நேற்று ஆதவர்சனா பேசுகிறார். இவ்வளவுக்கு பிறகும் அண்ணன் டிடிவி ஓபிஎஸ் குறித்து ஓரளவு டிடிவியை பகைக்காமல் முரண் எதிரில் நிறுத்தாம ஓபிஎஸ்ஐ மட்டும் ஒரு சந்தேக பட்டியலில் அல்லது நிராகரிப்பு பட்டியலில் வைக்கிறார். அப்போ எங்க டாக்டர் சுமன்சி சொன்னாங்க, 2021 டிடிவி அமமுக தனித்து நின்றதனால் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அப்ப இப்ப உள்ள வந்துட்டாருன்னா வெற்றி வாய்ப்பு கூடுமான்னா கூடுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2021 ஐயா ஓபிஎஸ் எடப்பாடியாரோட இரட்டை தலைமையில தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்ப டிடிவி வெளியிருந்து 2 இரட்டை தலைமை ஓபிஎஸ்ஐயும் எடப்பாடியும் எதிர்த்து நின்றுதான் அவர்கள் ஆட்சிக்கு வராமல் தடுத்தது அமமுக டிடிவி. அப்ப இப்ப நீங்க டிடிவி உள்ள கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா அதே வாக்கு, அதே சமுதாயம், அதே பகுதி முக்குளத்து சமூகம் அப்படியே ஓபிஎஸ் நீங்க விலைக்கு காலம் கடந்து விட்டு வெளியேற்றினீங்கன்னா இதே வாக்கு ஓபிஎஸ்க்கு போகுது. மீண்டும் நீங்க எப்படி அதை சமன்படுத்துவீங்க? அப்ப டிடிவி, அப்ப ஓபிஎஸ் உள்ள இருந்தாரு, டிடிவி வெளியே இருந்தாரு, அப்ப தோத்தீங்க. இப்ப நீங்க டிடிவி உள்ள கொண்டுட்டு வந்துட்டு மறுபடியும் ஓபிஎஸ் வெளியேற்றி இருக்கிறீங்க, எப்படி அதை சமப்படுத்த முடியும்? அப்ப மீண்டும் நீங்க இன்னும் பலகீனமான இடத்துல தான் இருக்கிறீங்கிறதுனால ஓபிஎஸ் நீங்க கட்சியில இணையுங்கன்னு சொல்றாங்க. அவங்களே நீங்களே சொல்லிட்டீங்க, அண்ணன் ஓபிஎஸ் எந்த சமரசத்துக்கும் தயாரா இருக்கிறேன், எந்த தியாகத்துக்கும் தயாரா இருக்கிறேன், நிபந்தனையற்று நாங்கள் அதிமுகவில் இணைந்து வலிமைப்படுத்த தயாராக இருக்கிறோம்னு அறிவிப்பை பிரகடனப்படுத்திய பிறகு கூட எடப்பாடியார் இன்னும் அதற்கு ஒரு இணக்கமான, ஒரு பண்பட்ட, ஒரு நட்பு வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு மாறாக இன்னும் ஒரு எதிர்முனையில் தான் அவர் நிறுத்துறதுனால தான் இந்த பரப்புரையில் அவர் செய்கிற இந்த பிரச்சாரங்கள் கூட ஒவ்வொரு நாளும்
இந்த தேர்தல் பரப்புரைக்காக ஏராளமான நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து களத்துக்கு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களை தயார் செய்கிறார். அதிமுகவின் தொண்டர்களை தயார் செய்கிற எடப்பாடியாருடைய இந்த பரப்புரை கூட்டம் ஒவ்வொரு நாளும் இவர் மாற்றி மாற்றி பேசுவதனால், இந்த சந்தேக நிழல் தொடர்வதனால் எடப்பாடியால இந்த எல்லா முயற்சிகளும் பாசிட்டிவாக, ஆனால் சுமன் செய்ய சொன்னாங்க, அது கூட்டம் சேர்கிறது, ஓரளவு ஒரு நம்பிக்கை அவருக்கு தரும். ஆனாலும் வாக்குகளை பெற்று வெற்றிக்கு வழி சேர்க்குமானா வலிமை சேர்க்கல. ஏன்னா அவருடைய இந்த தடுமாற்றம் தான் அதில். அது இன்னும் கொடுமை. தமிழக வெற்றி கழகம் வருமானா கடவுள் காப்பாற்றுவார் அல்லது கடவுள் பார்த்துக்குவார், இறைவன் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்றார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தான் எடுக்கிற முடிவின் அடிப்படையில் தான் வெற்றியா தோல்வியா அல்லது தன்னுடைய எதிர்காலமே அதில் அடங்கி இருக்கு. ஆனால் அவர் இறைவன் மேல படிய போடுறார். அதாவது ரஜினிகாந்த் ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஆன்மீக அரசியலுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டார் எடப்பாடியார். இந்த நெருக்கடியிலிருந்து இறைவன் போது அவ்வளவு தவறா இதோட நீங்க இப்ப இவங்க அல்லையா இல்லையா, இப்ப நீங்க விஜய எதிர்முனையில தான் நிறுத்தினேன். உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ற தமிழக வெற்றி கழகத்தை விஜய நீங்க இன்னும் ஒரு வார்த்தை கூட அந்த விஜயை பற்றியோ தமிழக வெற்றி கழகத்தை பற்றியோ ஒரு வார்த்தை கூட எதிராக பேசல. அது மட்டுமல்ல, உங்களோட கொள்கை எதிரி பாஜகன்னு தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு நாளும் பேசுது. கொள்கை எதிரி பாஜகவை எதிரியா காட்டிட்டு கொள்கை எதிரி பாஜகவோடு அதிமுக உறவு வைத்திருக்கிறத கண்டிக்கிறாங்க. அப்படின்னா நீங்க எவ்வளவு உங்க மேல கூர்மையா உங்களுடைய தேர்தலில் உங்களுடைய சமமான வலிமையான ஒரு கூட்டாளிய, உங்களுடைய அருகாமையில் இருக்கிற பாஜகவை விமர்சிக்கிற தமிழக வெற்றி கழகத்தை வர வேண்டும் என்று உங்களுக்கு அவருக்கு எதுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறீங்க?